மணி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு. ஐயாவும் ராமதாஸும் அன்புமணியும் பிரிஞ்சு இருக்கிறதுனால பல கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் முன் வராம இருக்கிறாங்க. இவங்க ஒண்ணு சேருவாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க அந்த கட்சிகள். அவங்கிட்ட வராம இருக்கலாம். அதான் ஜி.கே.மணி சொல்லிட்டே இருக்கிறாரு. எங்கிட்ட இது வரைக்கும் நீங்களே கேட்டீங்க, சேலத்தில் 2 நாள் சொன்னார். என்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலை, பாரதிய ஜனதா நடத்தலை, அதிமுக எந்த கட்சி எங்களோட பேசலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொல்லலையே. நாங்கள் பேசி கொண்டு இருக்கின்றோம். எங்கள் தலைவர் பேசி கொண்டு இருக்கிறார்கள். பொங்கலுக்கு முன்பாக தேர்தல் கூட்டணி உறுதியாகிவிடும். தேர்தல் கூட்டணியில் யாரும் என்பதை திமுகவுக்கு வீட்டு கிடக்கின்ற கூட்டணியை நாங்கள் அமைப்போம். வருகிற தை திங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி தலைமையிலான கட்சி தேர்தல் கூட்டணி உறுதியாகிவிடும். ஒப்பந்தம் கைது போட்டுருவோம். அது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லாமல் நடக்க போகிறது. அது கட்டாயம் நல்ல செய்தியாக வரும். நாங்கள் அமைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும். கட்டாயம் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்து நாங்கள் இத்தனை எம்எல்ஏ அத்தனை எம்எல்ஏலாம் சொல்லலை. தேர்தல் வரும், வெற்றி காட்டுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமாம், அதாவதுங்க, அதான் சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கும் நீங்கள் நேற்று பாட்டாளி மக்கள் பொதுக்குழு பற்றி ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அவங்க நடத்த செயற்குழுன்னு சொல்லி ஆரம்பித்தாங்களா? 1.25 மணி வரை செயற்குழு நடந்ததா? பாட்டாளி செயற்குழு நடந்ததா? பொதுக்குழு பேசுறதுக்குள்ள ஐயா ஏந்திரிச்சிட்டார்.